ஓம் சக்தி. பண்ணாரி அம்மனுடைய திருக்கோயில் சத்தியமங்கலம். சத்தியமங்கலத்திலே பண்ணாரி அவதரித்து அனைத்து பக்தர்களை காத்து கொண்டிருக்கின்ற தாயாக, உலகை ஆள்கின்ற தேவியாக, பராசக்தியாக, மாரியம்மனாக இங்கே அவதரித்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கே கர்நாடகா பார்டரில் அமர்ந்திருக்கின்ற தாய் பண்ணாரி அம்மன் வருகின்ற பக்தர்களுடைய குறைகளை தீர்த்து சகல செல்வங்களையும் வழங்கி கொண்டிருக்கின்ற தாய் பண்ணாரியுடைய திருக்காட்சியும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த திருக்கோயில் திருப்பணிகள் சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கின்றது. ராஜகோபுர பணி அற்புதமாக தொடங்கி நடந்து கொண்டிருக்கின்றது. பக்தர்கள் தங்குவதற்காக, இளைப்பாறுவதற்காக மண்டபங்கள் சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கின்றது வேலைப்பாடுகள். இந்த சிறப்பு கோயிலிலே ஒவ்வொரு வருடமும் குண்டம் இறங்கும் பக்தர்கள் பல லட்சங்கள் இறங்கி பக்தர்கள் அம்மனை வழிபடுவது வழக்கம். ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலத்தில் அமர்ந்திருக்கின்ற பண்ணாரி புகழ்பெற்ற தெய்வமாகும். இங்கே கேட்டதை கேட்டபடி கொடுக்கின்ற தாயாக இங்கே காட்சி தந்து கொண்டிருக்கின்ற பண்ணாரி அம்மன் அனைவருக்கும் நன்மைகளை செய்வது வள்ளலாக இங்கே விளங்கி கொண்டிருக்கின்ற தாய். பண்ணாரி அம்மன் திருக்கோயிலிலே சிறப்பு வழிபாடுகளை பக்தர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். பண்ணாரி அம்மனுடைய திருக்கோயில் சத்தியமங்கலத்தில் ஒரு வனப்பகுதியில் அமர்ந்திருக்கின்றது. இங்கே வருகின்ற பக்தர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோரிக்கையை வைத்து பண்ணாரி வேண்டுதல்களை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்கள். இந்த அற்புதமான கோயிலில் சிறப்பான முறையில், அழகான முறையில் வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. ராஜகோபுர பணி சிறப்பான முறையில் தொடங்கி அற்புதமாக நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த திருக்கோயிலுடைய சிறப்பு, பண்ணாரி அம்மன் பசுமாடு ஒரு இடத்தில் சென்று பால் கறந்து தானாக அந்த இடத்தில் பால் சுரிந்து பண்ணாரி அம்மன் அந்த இடத்தில் நான் இங்கே இருக்கிறேன் என்று காட்சியாக இங்கே ஒரு மாடு மேய்க்கும் ஒரு விவசாயிக்கு காட்சி தந்தது நம் பண்ணாரி அம்மனுடைய திருக்கோயிலுடைய சிறப்பு. அது பொம்மராயர் என்று